கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது என்ற தலைப்பில் இன்று சிந்திக்க நான் வாஞ்சிக்கிறேன். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் அவன் பிறந்த குடும்பத்திலே துக்கமுகமாக இருக்கல, ஆனால் அவன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டான். என் தேவன் யாபேசை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 2 காரியம். யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துக்கமுகமோ சந்தோஷமான நிகழ்வோ நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க மறந்துவிடக் கூடாது. 2வது, யாபேஸ் என்ன செய்தான்? அவன் நோக்கி பார்க்கும்போது தேவன் 2வது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறார். அவனுடைய எல்லையை பெரிதாக்குகிறார். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லை பெரிதாகிறதோ அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார் என்று நாம் கருதலாம். இந்த செய்தியை பார்க்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லையையும் கர்த்தர் பெரிதாக்குவார். நம்பிக்கையில் நீங்கள் திடன் கொண்டிருக்க நான் ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.